நாளை அறிவிப்பேன் என்று சொன்னார். நாளை அறிவிப்பேன் என்று சொன்னாரே தவிர ஒரு குறித்த நேரத்தையோ இடத்தையோ எதையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் செய்தியாளர்கள் ஊகத்தின் அடிப்படையில் அந்த அறிவிப்பு இன்று காலை இருக்கும் என்கின்ற அடிப்படையில் அந்த அறிவிப்பு கட்சியினுடைய தலைமையகத்தில் இருக்கும் என்கின்ற நிலையில் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். இது போன்ற அனைவரும் வந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அவரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது எந்த விதமான அதிகாரப்பூர்வமான செய்தியாளர் சந்திப்பும் நாம் தெரிவிக்கவில்லை என்கின்ற பொழுது அவர்கள் வந்திருப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. ஆகவே அவரிடத்தில் தெரிவித்து விடுங்கள். 4 மணி அளவில் முறையாக செய்தியாளர்கள் அழைப்பிற்கான கடிதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்திலிருந்து வரும். அதிலே செய்தியாளர் சந்திப்பிற்கான நேரமும் இடமும் குறிப்பிடப்படும். அந்த கூட்டத்தில் கட்சியினுடைய முடிவை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவிப்பார். முடிவு எடுக்க இதெல்லாம் உங்களோட அனுமானங்கள், உங்களோட விருப்பங்கள், இதெல்லாம் நீங்க எங்க மேல திணிக்க முடியாது. முடிவு எடுக்கப்பட்டது நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு கூட்டத்தில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதற்கு பிறகு தலைவரிடத்திற்கு முடிவெடுக்கக்கூடிய உரிமையும் அதிகாரமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருத்துக்களின் அடிப்படையில் முடிவு எடுக்க வேண்டும், அவ்வளவுதான். அது அவரோட கால். அது இதுல நீங்க பிரஷர் போடுறதுன்றது எந்த வகையிலும் நியாயமா இருக்க முடியாது. இது நீங்க எப்போதும் போல நீங்க என்னென்னலாம் விரும்புறீங்களோ அவங்க எழுதிக்கலாம். அது எங்களுடைய நிலை அல்ல. நீங்கள் எழுதுவது எங்களுடைய நிலை அல்ல. இதற்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய இடத்திலும் நான் இல்லை. அதற்கு பதிலளிப்பதும் பொருத்தமாக இருக்காது. அதுதான் இப்ப உங்களுக்கு தெளிவா சொன்ன. 4 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு குறித்த அறிவிப்பு வரும். இடமும் அதில் தெரிவிக்கப்படும். அந்த செய்தியாளர் சந்திப்பில் கட்சியினுடைய நிலைப்பாட்டை தலைவர் எழுச்சி தமிழர் அறிவிப்பார். நாளை அறிவிப்பேன் என்று சொன்னார். நாளை அறிவிப்பேன் என்று சொன்னாரே தவிர ஒரு குறித்த நேரத்தையோ இடத்தையோ எதையும் தெரிவிக்கவில்லை. ஆனால் செய்தியாளர்கள் ஊகத்தின் அடிப்படையில் அந்த அறிவிப்பு இன்று காலை இருக்கும் என்கின்ற அடிப்படையில் அந்த அறிவிப்பு கட்சியினுடைய தலைமையகத்தில் இருக்கும் என்கின்ற நிலையில் நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்திருக்கிறீர்கள். இது போன்ற அனைவரும் வந்திருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை அவரிடத்தில் சொல்லுகின்ற பொழுது எந்த விதமான அதிகாரப்பூர்வமான செய்தியாளர் சந்திப்பும் நாம் தெரிவிக்கவில்லை என்கின்ற பொழுது அவர்கள் வந்திருப்பது உண்மையிலேயே வருந்தத்தக்கது. ஆகவே அவரிடத்தில் தெரிவித்து விடுங்கள். 4 மணி அளவில் முறையாக செய்தியாளர்கள் அழைப்பிற்கான கடிதம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அலுவலகத்திலிருந்து வரும். அதிலே செய்தியாளர் சந்திப்பிற்கான நேரமும் இடமும் குறிப்பிடப்படும். அந்த கூட்டத்தில் கட்சியினுடைய முடிவை கட்சியுடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் அறிவிப்பார். முடிவு எடுக்க இதெல்லாம் உங்களோட அனுமானங்கள், உங்களோட விருப்பங்கள், இதெல்லாம் நீங்க எங்க மேல திணிக்க முடியாது. முடிவு எடுக்கப்பட்டது நீங்க எப்படி சொல்றீங்க? ஒரு கூட்டத்தில் கருத்துக்கள் பரிமாறப்பட்டது. அந்த கருத்துக்கள் பரிமாறப்பட்டதற்கு பிறகு தலைவரிடத்திற்கு முடிவெடுக்கக்கூடிய உரிமையும் அதிகாரமும் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கருத்துக்களின் அடிப்படையில் முடிவு எடுக்க வேண்டும், அவ்வளவுதான். அது அவரோட கால். அது இதுல நீங்க பிரஷர் போடுறதுன்றது எந்த வகையிலும் நியாயமா இருக்க முடியாது. இது நீங்க எப்போதும் போல நீங்க என்னென்னலாம் விரும்புறீங்களோ அவங்க எழுதிக்கலாம். அது எங்களுடைய நிலை அல்ல. நீங்கள் எழுதுவது எங்களுடைய நிலை அல்ல. இதற்கெல்லாம் பதிலளிக்கக்கூடிய இடத்திலும் நான் இல்லை. அதற்கு பதிலளிப்பதும் பொருத்தமாக இருக்காது. அதுதான் இப்ப உங்களுக்கு தெளிவா சொன்ன. 4 மணிக்கு செய்தியாளர் சந்திப்பு குறித்த அறிவிப்பு வரும். இடமும் அதில் தெரிவிக்கப்படும். அந்த செய்தியாளர் சந்திப்பில் கட்சியினுடைய நிலைப்பாட்டை தலைவர் எழுச்சி தமிழர் அறிவிப்பார்.